என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வேட்டையன் ட்ரெய்லரை டீகோடோ பிரேக் டவுனோ பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா படத்துல என்ன இருக்க போகுது அப்படிங்கறத ட்ரெய்லர்லேயே டீடைலா காமிச்சிட்டாரு டேரக்டர் ஞானவேல். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிருக்க வேட்டையன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த வேட்டையன் ப்ரிவியூ பார்க்கும்போது என்னடா இது ரஜினி படம் மாதிரியே இல்ல, டேரக்டர் ஞானவேல் படம் மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. பிஜிஎம்மே ப்ரிவியூக்கு செட் ஆகாத மாதிரி அனிருத் ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாரு. வீடியோல எல்லாமே ஸ்லோ பேஸா நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அனிருத் ஹண்டர் வண்டர் சாங்க பிஜிஎம் போட்டு அந்த ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதனால அந்த ப்ரிவியூவே அந்த அளவுக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ட்ரெய்லர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஜெயிலர்ல நெல்சன் சூப்பர் ஸ்டாரை காட்டின விதத்துல பாதி கூட ஞானவேலால காட்ட முடியாது அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் அவர் மேல இருந்தது. பட் இந்த ட்ரெய்லர்ல வந்திருக்க கமர்ஷியல் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போஸ்டர் ப்ரிவியூல எல்லாம் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருந்தது. பட் இதுல பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோட லுக் வேற லெவலா இருந்தது. இந்த படத்துல கண்டிப்பா ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் கமர்ஷியலா தலைவரை இவ்வளவு ஸ்டைலா காட்டுவாரு அப்படிங்கறத நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பர் ஸ்டாரை மட்டும் இல்ல ஒவ்வொரு கேரக்டருமே ஞானவேல் நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு டயலாக் பேச வச்சுட்டு அவங்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்க்க பிளசண்டா இருந்தது. திருடுங்கண்ணா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். அப்புறம் ட்ரெய்லர்ல எங்கேயுமே ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் பிஜிஎம்மே இல்லாம ஒரு ஸ்லோ பேஸ்ட் பிஜிஎம்மே அனிருத் போட்டிருந்தாரு. அதுவுமே இந்த ட்ரெய்லருக்கு பயங்கரமா அப்டா இருந்தது. நெக்ஸ்ட் ப்ரிவியூல அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் தான் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. நான் ரீசெண்டா போட்ட சினிமா அப்டேட்ஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் பிரகாஷ் ராஜோட வாய்ஸை அமிதாப் பச்சன் வாய்ஸ் மாதிரி ஏஐல கன்வெர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த வாய்ஸ் இந்த ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுவுமே பக்காவா பொருந்திருந்தது. ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எனக்கு பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. ஒவ்வொரு கேரக்டர் பிரசன்ட் பண்ணியிருந்த விதம், அவங்களுக்கு கொடுத்திருந்த டயலாக்ஸ், அவங்களோட லுக்ஸ், தலைவரோட லுக், அவரோட ஸ்டன் சீன்ஸ் மொத்தமாவே ஒரு பக்காவான கமர்ஷியல் கண்டென்ட் ஃபிலிமா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ ட்ரெய்லர் ரிவீல் பண்ணிருக்க ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். கதையோட மெயின் தீம் மட்டும் ரிவீல் ஆகிற மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்க. நான் நோட் பண்ண டீடைல்ஸ் வச்சு வேட்டையன் ட்ரெய்லர் ரிவீல் இருக்க ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். மொத்த கதையுமே கன்னியாகுமரியில நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ப்ரூட்டலா யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா துஷாரா விஜயனா தான் இருக்கணும். அவங்க கையில கட்டியிருக்க வாட்ச் அண்ட் தோடு இது ரெண்டுமே இறந்த பொண்ணோட பாடியில இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்த எவிடன்ஸ்ல இருக்க பொருட்கள் கூட மேட்ச் ஆகுது. அதுவும் இல்லாம அவங்களை ரேப் பண்ற சீனே ஒரு ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட்ல அவங்க கழுத்துல செயினும் காதுல தோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரெண்டுமே துஷாரா போட்டிருக்கிறது கூட மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரணமான ஆளு இல்ல, அவங்க ஏதோ ஒரு பவர்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். மேபி ராணா எக்ஸ்போர்ட் பண்ற ஏதோ ஒரு இல்லீகல் பிசினஸ்க்கு துஷாரா ஒரு தடையா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதை அவங்க சட்ட ரீதியா தடுத்திருக்கலாம். அதனால ராணாவோ இல்ல அவங்க ஆளுங்களோ இவங்களை ப்ரூட்டலா கொலை பண்ண சான்ஸ் இருக்கு. அவங்க ஒரு ஆபீசருங்கிறதால இந்த நியூஸ் பெரிய சென்சேஷன் ஆகிடுது. சோ ரேப் பண்ண அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவனை என்கவுண்டர் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. நியூஸ் பயங்கர சென்சேஷனா இருக்கிறதால மொத்த கவர்மெண்ட்டும் இந்த கேஸ் மேல போக்கஸ் பண்ணி இந்த கேஸை ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் வராங்க. சோ சீனியர் ஜட்ஜா இருக்கிற அமிதாப் பச்சன் கிட்ட போறாங்க. அப்பதான் ஒரு வாரத்துல இந்த கேஸை முடிக்கணும்னா ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னு சொல்லி தலைவர் என்ட்ரி கொடுக்க வைக்கிறாங்க. ட்ரெய்லர்ல காட்டுற இன்ட்ரோ தான் தலைவரோட இன்ட்ரோவா இருக்கணும். ஒரு வாரம் ரொம்ப அதிகம், 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். ஸோ ஜேபி மாதிரியே நிறைய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் இந்த படத்துல இருக்கும். அப்புறம் வேட்டையன் படம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ற ஒரே டயலாக் குறி வச்சா எற வில்லணும் அப்படிங்கிற டயலாக் தான். அந்த டயலாக மென்ஷன் பண்ற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க லாஸ்ட் டயலாகும் இருக்கு. ஸோ வில்லன் எங்க இருந்தாலும் எவ்வளவு பவர்ல இருந்தாலும் தேடி அவனை நான் என்கவுண்டர் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட ஃபுல் அஜெண்டா. நான் அதே போலீஸ்காரன் தான், என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்கிட்ட இருந்து அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது இந்த 90s ரஜினி வைப் வருது. அந்த வைப் படத்துல ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா இந்த படம் ஜெயிலர் விட வேற லெவல் சம்பவம் பண்ணும். அப்புறம் ஃபகத் ஃபாசிலோட கேரக்டருமே கொஞ்சம் மிஸ்டரியா இருக்கு. ஆடியோ லான்ச்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் அவர் ஒரு காமெடியான காமிக் கேரக்டர் மாதிரி தான் ரிவீல் பண்ணிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர்ல அவரு துஷாராவோட லவ்வரா இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்காங்க. பட் எனக்கு அந்த கேரக்டர் ஒரு மிஸ்டியா ஃபீல் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ப்ரிவியூல தலைவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு, என்கவுண்டருங்கிறது குற்றம் பண்றவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மட்டும் இல்ல அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபகத் ஃபாசில காட்டுவாங்க. என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மட்டும் இல்ல, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற. சோ அதை பார்க்கும்போது ஃபகத் வில்லனா இருக்க சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதை நம்மள கன்ஃபியூஸ் பண்ணாவும் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெய்லர்ல காட்டின மாதிரி அவரு துஷாராவோட லவ்வரா இருந்தா அவங்களை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காக சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி காமிக்கலாம். சோ ஃபகத் வில்லனா இருக்க சான்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து டிராவல் பண்ற ஒரு கேரக்டரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம் ஞானவேல் என்ன யோசிச்சிருக்காருன்னு. சோ இவ்வளவுதான் ட்ரெய்லர்ல ரிவீல்
பண்ணிருக்க ஸ்டோரி. இந்த ட்ரெய்லர் மாதிரி தான் ஜெய்பீம் ட்ரெய்லரையும் படத்தோட மொத்த கதையை ரிவீல் பண்ணிருப்பாரு டைரக்டர். ஆனா படம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. படத்துல நிறைய டென்ஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வச்சு என்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி தான் வேட்டையனும் இருக்கும் போல. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆக்டர் சோசியல் மெசேஜ் உள்ள படம் பண்றது அந்த கண்டென்ட்டுக்கே நல்ல ரீச்சா இருக்கும். ஏன்னா ஞானவேல் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல படத்தை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறத விட சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாலஜி அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அவரோட முதல் 2 படங்களுமே அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் கூட்டத்தில் ஒருவன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சும் இல்லாம லாஸ்ட் பெஞ்சும் இல்லாம மிடில் பெஞ்ச்ல இருக்க ஒருத்தர் லைஃப்ல என்னென்ன கஷ்டம் வரும், அவனுக்கு என்னென்ன பேட் லக் இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் டீடைலா காமிச்சிருப்பாரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்ற மெசேஜ்லாம் நிறைய பேத்துக்கு லைஃப் சேஞ்சிங் மெசேஜா இருக்கும். தமிழ் சினிமாலையும் சரி அசோக் செல்வனோட பிலிமோகிராஃபிலையும் சரி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவினா நான் கூட்டத்தில் ஒருவன் தான் சொல்லுவேன். நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினாலும் அது வெற்றி தானே. அதுக்கு அடுத்த படம் ஜெய்பீம். அந்த படம் எவ்வளவு பெரிய சென்சேஷன் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த 2 படம் மாதிரியே தாங்கான கண்டென்ட் தான் சூப்பர் ஸ்டாருக்கும் கொடுத்திருக்காரு. இதை ஃபுல்லா அவர் ஸ்டைல்ல எடுக்காம கொஞ்சம் ரஜினிசம் சேர்த்து எடுத்திருக்கிறது இன்னுமே கமர்ஷியல் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை பயங்கரமா ரீச் ஆகும். சோ இதுக்கு முன்னாடி சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு பெரிய ஸ்டார் நடிச்ச கமர்ஷியல் பிலிம்னா அது தளபதி விஜயோட கத்தி தான். முன்னாடிலாம் நிறைய டாப் ஆக்டர்ஸ் சோஷியல் மெசேஜ் உள்ள படங்கள்லாம் நடிப்பாங்க. பட் இப்போ இந்த பேன் இண்டியா ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் கேங்ஸ்டர் டெக்னாலஜின்னு ஹீரோ வெர்சஸ் வில்லன் கண்டென்ட் குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 90s early 20s எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் கமர்ஷியல் கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. சோ என்ன கேட்டீங்கன்னா கண்டென்ட்டா இந்த படம் ட்ரெய்லர்ல ஜெயிச்சிருச்சு. ஸ்கிரீன் பிளே மட்டும் கரெக்டா இருந்தது அப்படின்னா இந்த படம் கமர்ஷியலாவும் வேற லெவல் சம்பவம் பண்ணும். சோ எல்லா ட்ரெய்லர் ரிவ்யூலயுமே என்னோட ஃபேவரட் ஷாட்ஸ் என்னன்னு நான் சொல்லுவேன். சோ இந்த ட்ரெய்லர்ல எனக்கு பிடிச்ச 2 ஷாட்ஸ். ஒன்னு சூப்பர் ஸ்டார் இன்ட்ரோல அவர் நடந்து வர ஷாட், இன்னொன்னு ஃபகத், ரித்திகா சிங் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் 3 பேரும் பஞ்ச் விடுற மாதிரி பேக் டு பேக் ஒரு ஷாட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஷாட் தான் என்னோட செகண்ட் ஃபேவரட் ஷாட். ஸோ இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு பிடிச்ச ஷாட்ஸ் என்ன, இந்த ட்ரெய்லர் பத்தின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்தை ஒரு நல்ல கதையோட பார்க்கறதுக்கு தயாராகலாம்.